இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம். இந்த நாளிலே நம் ஆண்டவர், மீட்பர், மெசியா திருமண ஒப்பந்தமான மரியாள் என்னும் கன்னியின் வழியாக இந்த மண்ணுலகிலே பிறப்பார் என்று கபிரியேல் வானதூதர் முன் அறிவிக்கிறார். அன்னை மரியாள் ஒரு கன்னிப்பெண். யோசேப்பு என்பவருக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தவர். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் எசாயா ஒரு கன்னியின் வழியாக ஆண் மகனாக மீட்பர் மெசியா வருவார் என்று முன்னறிவித்தார். அவர் இம்மானுவேலன், மக்களோடு இருப்பார் என்று அவர் முன்னறிவித்தார். இன்று நற்செய்தி வாசகத்திலே கபிரியேல் வானதூதர் முன் அறிவிக்கிறார். இதோ, மீட்பர் வரப்போகிறார். நாம் எல்லாம் அதை பெருவிழாவாக கொண்டாட, அவருடைய பிறப்பை கொண்டாட நம்மையே நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். புதிய ஆடைகள் வாங்குவதும், குடில் அமைப்பதும், வீடுகளை சுத்தம் செய்து அலங்கரிப்பதும், இன்னும் உறவுகள், நண்பர்களை சந்தித்து கிறிஸ்து பிறப்பு மகிழ்வை பகிர்ந்து கொள்வதும், இன்னுமாக பல்வேறு நிலைகளிலே வெளிப்புறத்தில் நம்மை நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய உள்ளங்களை நாம் தயார் செய்ய இந்த நாளிலே நாம் சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். நம்முடைய உள்ளத்தில் நாம் எப்படி தயார் செய்வது? யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து தனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த மரியாளை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இதேபோல ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்வதன் வழியாக நம்முடைய உள்ளத்தை நாம் தயார் செய்ய வேண்டும்.
அப்பொழுதுதான் கடவுள் நம் உள்ளத்தில் பிறப்பார். நம் உள்ளம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு நாம் நம்மோடு இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதோ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். இதோ அதை குறித்த சிந்தனையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் நம் உள்ள கதவை திறக்க வேண்டும். மீட்பர் நம் மத்தியில் பிறப்பதற்கு நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அவருடைய போதனையின்படி நீங்கள் உங்களோடு இருப்பவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? சூசையப்பரை பாருங்கள். இது வெறும் கனவுதானே என்று அவர் கடந்து செல்லவில்லை. இந்த கனவின் வழியாக ஆண்டவர் என்னோடு பேசினார். என் குழப்பத்திற்கு அவர் ஒரு முடிவு கொடுத்திருக்கிறார். எனக்கு அவர் ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறார். நான் என் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி உறுதியாக ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டு செயல்பட்டார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, இதோ உங்களோடு அழைக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன், உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பெற்றோரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவாறு, நீங்கள் புரிந்து கொள்ள முடியாதவாறு ஏதோ ஒரு சிக்கலினால் நீங்கள் குழப்பமுற்றிருக்கலாம். ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் சகோதர சகோதரிகளை, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை, உங்களோடு பணி செய்பவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் கடவுளுடைய திட்டம். இதைதான் ஆண்டவர் கபிரியேல் தூதர் வழியாக அன்னை மரியாளை குறித்து சூசேப்பருக்கு அறிவித்தது போல ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு அறிவிக்கிறார். ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய தூக்கத்தில், உங்களுடைய மயக்கத்திலிருந்து விழித்து பாருங்கள். விழிப்பு நிலைக்கு வாருங்கள். எத்தனை பேரை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறீர்கள்? எத்தனை பேரை விட்டு நீங்கள் பிரிந்து வந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேரை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் நம்மை குற்றம், குறைகள், பாவ பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்ளுகிறாரே, அன்பு செய்கிறாரே, மன்னிக்கிறாரே. அவரை பின்பற்றக்கூடிய நாம் நம்மோடு இருப்பவர்களை ஏற்றுக்கொள்வதன் வழியாக கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு நம்மை நாம் சரியாக தயார் செய்ய முடியும். எனவே இதோ இந்த நாளிலே சாதியை, மதத்தை, பாலினத்தை, படிப்பை, நிலைகளை கடந்து ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வோம். நாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் விழித்தெழுவோம். சக மனிதர்களை, கடவுளின் சாயலில் உருவிலும் உண்டாக்கப்பட்டிருக்கூடிய சக மனிதர்களை ஏற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, இயேசுவே, எங்களோடு தங்கி எங்களை ஆட்சி செய்ய, எங்களை ஆசீர்வதிக்க விரைந்து வாரும். உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நீரே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, மெசியாவே, மீட்பரே, இதோ உம்முடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நாங்கள் எங்களோடு இருப்பவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ள, சூசையப்பரை போல உம்முடைய திட்டத்தை புரிந்து கொள்ள இந்த நாளிலே ஆசீர்வதி. இதோ விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே அவர்களை தொடும்.
நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. இதோ கிறிஸ்து பிறப்பை கொண்டாட அவர்கள் மீண்டுமாய் இயல்பாயிருக்கும்படியாய் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் திருமண உறவில் சிக்கல்கள், புரிந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் பிளவுபட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒன்றாய் இணைந்து வாழும்படியா நீர் ஆசீர்வதி. இயேசுவே ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். இன்றும் எங்களுடைய பயணங்களில் நீரே மேலான பாதுகாப்பை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிலைத்திருப்பதாக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். நீரே எங்கள் குடும்பங்களில் இறந்து போன இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாய் இருப்பதாக. இந்த ஜெப வேளையிலே இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜெப உதவி நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருடும் ஆண்டவரே. இதோ அவருடைய மன பாரங்களிலிருந்து அவர்களுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக, இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இயேசுவே ஆவியானவரே, இதோ இந்த நாளிலே நீரே எங்களை வழிநடத்தும். நீரே எங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுப்பீராக. நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தாரும் ஆண்டவரே. இதோ திருமண காரியங்களுக்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, வெளிநாடு செல்வதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.